நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அப்ப 234 தொகுதியிலையும் நிற்கக்கூடியவர்கள் உங்களை மாதிரியே, அதாவது விஜய் அவர்களை மாதிரியே நீங்கள் தன்னுடைய தோழியினுடைய திருமணத்துக்கு போகும்போது இன்னொரு தோழியை தனி விமானத்தில் அழைச்சிட்டு போறதுக்கான உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கு பதிலுக்கு அவங்க நையாண்டியா தான் பதில் சொல்லியிருக்கணும். சாட்டை துரைமுருகன், அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை யார் பார்க்கிறான்னா சாட்டை துரைமுருகன். பேரும் யோசிக்கலாம், தளபதி தான் மாநாட்டில் பேசிட்டாரு, செத்ததை நாம திங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஏன் இவங்க தொடர்ந்து சீமானுக்கு எதிராக காணொலி போட்டுட்டு இருக்கிறாங்க? ஆனா சீமானன அணில் ஜங்கிள் ஜங்கிள்னு கத்தாது. அது வைத்தறிச்சல்ல பைத்தியம் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படியே போச்சுன்னு சொன்னா அடுத்து நெருப்புக்கு மாநாடு நடத்துறேன்னு சொல்லி அதே மாதிரி தலைவர்களுடைய புகைப்படத்தை காமிச்சு பிச்சை எடுக்கிறதுல நம்பர் 1 பொசிஷன்ல இங்க தமிழ்நாட்டில் யார் இருக்கிறான்னா சீமான் தான் இருக்கிறார். வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். பங்குச்சந்தை நிபுணர் ஒருத்தர் PR சுந்தர்னு சொல்லி பேரு. அவரு இப்போ அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கும் அரசியல் ஆசை வந்திருக்கிறது. யாருக்கு வேணா அரசியல் ஆசை வரலாம், யாருக்கு வேணா அரசியல்ல வரலாம், அரசியல் நுழையலாம், அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்யலாம். நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சொல்லக்கூடிய விஷயத்துல குறைந்தபட்சம் ஒரு தர்மம் இருக்கணும், ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். ஆனா இந்த PR சுந்தர்னு சொல்லக்கூடிய இவர்கிட்ட இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. அவர் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கும் அவருடைய விமர்சனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் நம்ம சாட்டை துரைமுருகன், அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை யார் பார்க்கிறான்னா சாட்டை துரைமுருகன். நீங்க பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே தேமுதிக மேடம் பிரேமலதா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு நேரடியாக இன்டர்வியூ எடுக்கிற அப்படிங்கிற பேர்ல போய் தேமுதிகவை சேர்ந்தவர்களிடம் வன்மத்தை கொட்ட வச்சாங்க. அவங்கள்ட்ட சில கருத்துக்களை இவங்களா சொல்லி அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அப்படிங்கிற பேர்ல வன்மத்தை கொட்ட வச்சாங்க. இப்போ PR சுந்தர கூற்று நேத்தைக்கு ஒரு இன்டர்வியூனுடைய பகுதி 1 நேத்தைக்கு வெளியாயிருக்கிறது. இந்த நேர்காணல்ல PR சுந்தர் கொடுத்த சில விமர்சனங்களுக்கு இந்த வீடியோல நம்ம பதிலளிக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க பல பேரும் யோசிக்கலாம், தளபதி தான் மாநாட்டில் பேசிட்டாரு, செத்ததை நாம திங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஏன் இவங்க தொடர்ந்து சீமானுக்கு எதிராக காணொலி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒரு செத்து போன மிருகம் அது அந்த இடத்துல இருந்து நாத்தம் அடிச்சுன்னு சொன்னா அதை எடுத்து அப்புறப்படுத்துவோம் இல்லையா? அதாவது செத்து போனதா எடுத்து அடக்கம் பண்ணுவோம் இல்லையா? அந்த வேலையை தான் நாம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் இந்த வீடியோல பேச போறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வியூஸ் வரணுமோ அல்லது எனக்கு சப்ஸ்கிரைப் வரணுமோ அப்படிங்கிறத நோக்கத்துக்காக அல்ல, மாறாக அந்த PR சுந்தர்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் இந்த சீமானுடைய தொம்பிகளும் நமக்கு எதிராக பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கு நாம் ஒரு பதிலளிக்கிறோம். அது நிச்சயமாக மக்கள் மத்தியில அதிகமாக போய் சேரணும். குறிப்பாக இந்த விமர்சனத்தை வைத்திருக்கக்கூடிய PR சுந்தர் அவர்களுக்கு நாம் பேசக்கூடிய இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ணுறதுனா சும்மா எடுத்து ஷேர் பண்ணுறது இல்லை, இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி, உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி, உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கூட வைங்க. ரொம்ப சந்தோஷப்படுங்க. சரியா? எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு செய்யுங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளாடி போயிடும். டாபிக் உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விமர்சனத்துக்கு ஒரு பதிலை சொல்லிடுவோம். அண்ணன் சீமான் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு பேட்டி கொடுத்தாரு. அணில் ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது, அணில் ஜங்கிள் ஜங்கிள்னு தானே கத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சீமானன அணில் ஜங்கிள் ஜங்கிள்னு கத்தாது, அணில் அப்படின்னு கத்தும். நான் வேணா வீடியோ போடுறேன். அணில் எப்படி கத்தும்னு தெரியாது அவங்களுக்கு. அணில் ஜங்கிள் ஜங்கிள்லாம் கத்தாது. அதாவது வைத்தறிச்சல்ல பைத்தியம் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வைத்தறிச்சல் அதிகமாயிடுச்சு, பொறாமை குணம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிக்கும் அப்படிங்கிறத அண்ணன் சீமானை பார்த்து நம்ம கண்டுகொண்டோம். அக்கா கயல்விழி, உங்களுடைய கணவர் உங்களுக்கு முழுமையாக வேணும்னா கொஞ்ச நாளைக்கு அவருடைய அந்த அரசியல் செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஏதாவது நல்ல மனநல மருத்துவரை பாருங்கள். இந்த ஆள் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறார். ஏற்கனவே மாட்டுக்கு மாநாடு நடத்தினாரு, அதுக்கப்புறம் மரத்துக்கு மாநாடு நடத்தினாரு, அடுத்து தண்ணிக்கு மாநாடு நடத்துறதா கேள்விப்படுறேன். இப்படியே போச்சுன்னு சொன்னா அடுத்து நெருப்புக்கு மாநாடு நடத்துறேன்னு சொல்லி தம்பிகளை எல்லாம் கொல்லி வச்சே கொன்றுவார் போல இருக்குது. தயவு செஞ்சு அவரை கவனிச்சுக்கோங்க. சரியா?
அடுத்து நம்ம இப்போ டாபிக் உள்ள போயிடுவோம். PR சுந்தர் அவர்கள், அவரு பார்த்துருக்கிறேன் இந்த பங்குச்சந்தை சம்பந்தமா சில விஷயங்கள் பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அவரு நேற்றைய தினம் சாட்டை துரைமுருகனுடைய சேனல்ல ஒரு வீடியோ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. அந்த இன்டர்வியூல அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நாம பதில் அளிக்கிறோம். இதுல இவர் முதல்ல ஒரு விமர்சனம் வைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அதிமுகவை தோற்று வைத்த எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்தை வந்து இவர் பயன்படுத்துறாரு, விஜய் அவர்கள் பயன்படுத்துறாரு. இது எந்த வகையில நியாயம்? அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறீங்க, அப்போ உங்க முகத்துக்கு ஓட்டு கிடைக்காதா? நீங்க இவங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கேள்வி. அதாவது விஜய் அவர்களுடைய ஃபேஸுக்கு வேல்யூ இல்லை, நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் விஜயகாந்த் அவர்களை இவங்களை வந்து கடன் வாங்குறோம், இவங்களுடைய ஃபேஸை காமிச்சு நம்ம ஓட்டு கேட்கறதுக்கு முயற்சி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர் வைக்கிறாரு. அதற்கு சாட்டை துரைமுருகன் இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறாருன்னா, இந்த ஊர்ல வந்து கோவில்ல ராமர் வேஷம் போட்டு அனுமார் வேஷம் போட்டு பிச்சை எடுக்க வருவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இவர் வந்து இவங்களுடைய வேஷத்தை காமிச்சு பிச்சை எடுக்கிறாங்க, ஓட்டு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நம்ம விளக்கத்தை கொடுத்துருவோம். எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிறத தாண்டி அவரு சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தவர். அப்போ சினிமா ஃபீல்ட்ல இருந்து அரசியலுக்கு வந்து சாதித்த ஒரு ஆளுமை. இன்னும் சொல்ல போனா அவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறவர் அவர் வெறும் அரசியல் அந்த கட்சியினுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அடையாளம் அவர். சரி, அதனால அவரை யார் வேணா அடையாளமாக எடுத்துக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு, அவரை நம்ம ஏன் இந்த நேரத்துல அந்த மாநாட்டில் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தணும்னா, 1977 அப்படிங்கிற வரலாறு திரும்புறது. அப்படி வரலாறு என்ன? எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகுச்சு. அதே மாதிரி ஒரு வரலாற்று நிகழ்வை வந்து 2026 நடத்த போறோம் அப்படிங்கிறத மேற்குறிப்பிட்டு காமிப்பதற்காகத்தான் நாம வந்து அந்த எம்ஜிஆர் அவர்களை காண்பித்தோமே தவிர, மாறாக எம்ஜிஆர் மாதிரியே விஜய் அவர்களும் வராரு, எம்ஜிஆர் அவர்களும் விஜய் அவர்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்க வரல. சரி, இப்போ நம்ம சாட்டை துரைமுருகன் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு இல்லையா? என்ன விமர்சனம்? ராமர் வேஷம் போட்டு, அதாவது ஒரு கொள்கை ஒரு தலைவரை நம்ம காமிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த ராமர் வேஷம் போட்டுக்கிட்டு அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு ஓட்டு பிச்சை எடுக்க வராரு அப்படின்னாங்க இல்லையா? இந்த சாட்டை துரைமுருகனுக்கு நம்ம கேட்கிறோம், இப்போ இந்த பிரபாகரனுடைய புகைப்படத்தை நீங்க பயன்படுத்துறீங்க, நம்மாழ்வாருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறீங்க, இதுவும் அதே கான்செப்டுக்கு தானா? அவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு தானா? தானா இல்லை, உண்மை. இவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு தான். சரி, பிரபாகரன் இறந்து விட்டார், நம்மாழ்வார் இறந்து விட்டார், அவர்களுடைய புகைப்படத்தை காமிச்சு ஓட்டு பிச்சை எடுக்கிற ரெண்டாவது விஷயம். உயிரோட இருக்கக்கூடிய நீங்க விமர்சனம் பண்றீங்களே, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, நடிகன் கூத்தாடின்னு சொல்றீங்களே, அந்த உயிரோடு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பேரை சொல்லி அவருடைய பாடலை சொல்லி ஓட்டு பிச்சை எடுத்த இந்த சாட்டை மாமா அதை பத்தி விமர்சனம் செய்யலாமா? அதை பத்தி விமர்சனம் பண்ணலாமா? எப்படி அனுமார் வேஷம் போட்டு ராமர் வேஷம் போட்டு ஓட்டு பிச்சை எடுப்பாங்களோ, அதே மாதிரி தலைவர்களுடைய புகைப்படத்தை காமிச்சு பிச்சை எடுக்கிறதுல நம்பர் 1 பொசிஷன்ல இங்க தமிழ்நாட்டில் யார் இருக்கிறான்னா, சீமான் தான் இருக்கிறார். திரள்நிதிங்கிற பண விஷயத்துல மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்புவாதி அரசியல்வாதி யாருன்னா சீமான், சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் தான். அங்க போய் இருந்துட்டு PR சுந்தர் நம்மளை விமர்சனம் பண்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அந்த இடத்துல அந்த மீடியால போயிருந்து PR சுந்தர் விமர்சனம் பண்றாருன்னா PR சுந்தருக்கு எந்த அளவுக்கு மண்டையில அறிவு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு கட்சியினுடைய தலைவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துது, அந்த கட்சிக்காரனே கேட்கல, அந்த கட்சிக்காரனுக்கே பிரச்சனை இல்லை, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு யார் சார்? யாருடைய புகைப்படத்தை பயன்படுத்தணும், யாருடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நீங்க சொல்றதுக்கு யார்? மக்கள் முடிவு செய்வார்கள். மக்கள் தெரியும், மக்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும், யாருக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியும். நீங்க யார் சார் அதை பத்தி பேசுறதுக்கு? அந்த கட்சிக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு புரோக்கர், உங்களுக்கு எதுக்கு அதுல பெரிய மன கஷ்டம் வரப்போகுது? அடுத்து எம்ஜிஆர் புகழ் பாடுகிறார். நிச்சயமாக மாற்று கருத்துல எம்ஜிஆர் ஒரு சிறந்த வள்ளல், கொடை கொடுத்தவர், தன்னுடைய சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து எம்ஜிஆர் அதை செஞ்சார், நீங்க எது செஞ்சீங்களான்னு சொல்லி நம்மளை பார்த்து விமர்சனம் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எம்ஜிஆர் செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சினிமா நடிகர் தான் செய்யணுமா? ஏன் சாட்டை துரைமுருகன் செய்யக்கூடாதா? சீமான் செய்யக்கூடாதா? ஏன் ஊராம் பணத்தை எல்லாம் வாங்கி பங்கு சந்தையில முதலீடு பார்த்து கமிஷன் பீஸ்ல நல்ல சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய PR சுந்தர் செய்யக்கூடாதா? எம்ஜிஆர் மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு எழுதி வைக்க வேண்டியது தானே? உங்களுடைய வீடு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சிட வேண்டியது தானே? அதையெல்லாம் செஞ்சுட்டு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுங்க சார். நீங்க எப்பவுமே அடுத்தவனுங்கிறதையே பாக்குறீங்களே, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து
என்னைக்கு இவர் கட்சி ஆரம்பித்தாரோ அதற்கு பிறகுதான் இந்த 234 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவி அந்த ஹெல்ப் பண்ணாரு. அப்ப இது வந்து அரசியலுக்காக பண்ணாரு, ஓட்டுக்காக பண்ணாரு அப்படிங்கிறாங்க. மாவட்ட அளவுல பண்ண வேண்டியது அவங்க தொகுதி வாரியா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இது நிச்சயமாக வாக்குக்காக, அரசியலுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு, விமர்சனம் செய்யறாங்க. ஒரு தொகுதியில ஒரு 3 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் 3 ரேங்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கும். சரியா? அப்போ ஒரு தொகுதியில ஒரு 3 குடும்பம் அப்படின்னு சொன்னா 3 பிள்ளைங்கன்னு சொன்னா 3 குடும்பம். அந்த 3 குடும்பத்தினுடைய ஓட்டு மட்டும் போதுமா ஒருத்தருக்கு? ஒரு 3 குடும்பம் ஒரு 3 பேருக்கு கொடுத்துட்டா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? என்னயா லூசுத்தனமான சிந்தனையா இருக்குது? என்ன லூசுத்தனமான சிந்தனையா இருக்கு? நீங்க எல்லாம் அறிவாளி, சமூகத்துல வந்து பெரிய அறிவுஜீவிகள் சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க. விஜய் மக்கள் நற்பணி மன்றம்னு சொல்லி செய்திருந்தாங்க. அதை தாண்டி இவர் சொந்த காசுல ஒன்றும் எதுவும் செய்யல அப்படிங்கிறாங்க. அது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் விஜய் மக்கள் நல இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் தெரியும். விஜய் அவர்களால் நேரடியாக பலன் பெற்றவர்களுக்கும் தெரியும். கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக தான் இந்த தூத்துக்குடி நெல்லையில இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கு தளபதி போயிருந்தாரு. அது தெரியுமா? சென்னை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக தான் அவர் நிதி உதவி கொடுத்தாரு. சுனாமியால பாதிக்கப்பட்ட போது அப்போ நிதி உதவி அவர் கொடுத்திருந்தாரு. நீங்க சொன்ன அதே இலங்கை தமிழர்களுக்காக அவர் தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது உலகம் தெரியும். திரும்ப திரும்ப ஒவ்வொன்றுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணுமா? அடுத்து விஜய் அவர்கள் 2021 அவருடைய தாய் தந்தை அவர்கள் மேலேயே கேஸ் போட்டிருக்காரு. எம்ஜிஆர் வந்து தாய் தந்தையை புகழ்ந்தாரு, போற்றினார், இவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஒரு மகனாக தாய் தந்தைக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இப்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் மாநாட்டுக்கு கூட அவருடைய தாயும் தந்தையும் வந்திருந்தாங்க. அது ஓகே. ஆனா அரசியல் அப்படின்னு சொல்லி வரும்போது விஜய் அவர்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, விஜய் அவர்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, விஜய் அவர்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதை எந்த தலைவனுமே ஏற்றுக்க மாட்டான். அது விஜய் அவர்கள வந்து அதிகாரம் செய்வதற்கு, விஜய் அவர்களை திட்டுறதுக்கு, அல்லது விஜய் அவர்கள் இதைத்தான் செய்யணும்னு சொல்லி சொல்றதுக்கான உரிமை எல்லாமே விஜய் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கு. ஆனா விஜய் அவர்களுடைய தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இதை செய்யணும், அரசியல் கட்சியை துவங்கணும், இந்த அரசியல் கட்சியில இருக்கணும், இந்த கட்சிக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரமும் உரிமையும் விஜய் அவர்களுடைய தந்தைக்கு கிடையாது. அதைத்தான் அங்கு தளபதி அவர்கள் வழக்கா போட்டிருக்கிறாங்க. என்னுடைய கொடியையோ புகைப்படத்தையோ என்னுடைய பேரையோ பயன்படுத்தி வேற யாரும் கட்சி துவங்கக்கூடாது, கட்சி இது பண்ணக்கூடாது, அது என்னுடைய தந்தை செய்கிறார், அவரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாரு. ஆனா அதை தாண்டி அவங்களுக்கும் அப்பாவுக்கும் அம்மா மகனுக்கும் உறவு இல்லைன்னுலாம் சொல்லி பிஆர் சுந்தரெல்லாம் பேசுறதெல்லாம் வந்து சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அவங்களுக்கு உறவு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஏன் 2 பேரும் மாநாட்டுக்கு வர போறாங்க, தளபதியினுடைய தாயும் தகப்பனாரும்? கொஞ்சமாவது இது வேண்டாமா, அறிவு வேண்டாமா? என்ன பிஆர் சுந்தர் அவர்களை இந்த அளவுக்கு முட்டாள் கும்பிட்டே இருந்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் என்ன பங்கு சந்தையில அதிக அட்வைஸ் கொடுக்க போறீங்க? உங்களை நம்பி காசை போடுறவெல்லாம் பாதி பேர் ஆண்டியா போயிருப்பானே, பாதி பேரும் தற்கொலை பண்ணியிருப்பானே. அடுத்து என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா, நான் வந்து பங்கு சந்தையில் இருக்கிறேன், நான் வந்து அரசியல் பேசினா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய நீங்க வந்து முதலமைச்சர் அரசியலுக்கு வரலாம், முதலமைச்சர் ஆகலாம்னு ஆசைப்படுறீங்க. நான் வந்து ஒரு பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய நான் வந்து அரசியல் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நியாயமான ஒரு கேள்விதான், மாற்றுக்கிறதே கிடையாது. எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், வங்கித்துறையை சேர்ந்தவர்கள் யாராக இருக்கட்டும், எல்லாருடைய லைஃபுமே அரசியலோடு பின்னி பிணைந்து இருக்கிறது. அரசியல் அவர்களை பாதிக்குது. அதனால அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிஆர் சுந்தர் அவர்களும் பேசலாம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அரசியல் பேசுகிறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்கள் வன்மத்தை கக்கினால், அரசியல் பேசுகிறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்கள் ஆபாசத்தை முன்னெடுத்தால் நிச்சயமாக அதற்கு எதிராக பதில் வரும். சாதாரணமா ரோட்ல போற ஒருத்தன் ஆபாசமா பேசுறான், ஆபாசமா கருத்து சொல்றான் அப்படின்னா அவனை கடந்து போயிடுவோம். ஆனா சமூகத்துல ஒரு உச்சபட்ச அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தங்களுடைய கருத்துக்களும் தங்களுடைய விமர்சனங்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படை சென்ஸ் வந்து பிஆர் சுந்தருக்கு இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் இன்றைக்கு அவர் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பிஆர் சுந்தர் அவர்கள் தயவு செஞ்சு உணர வேண்டும். அடுத்து இப்பதான் மெயின் மேட்டருக்கு வராரு. நான் வந்து நையாண்டியை விமர்சனம் பண்ணேன், எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், ஒரு நையாண்டியா நான் விமர்சனம் பண்ணேன். அப்படி விமர்சனம் பண்ணேன்னா பதிலுக்கு அவங்களும் என்ன நையாண்டியா விமர்சனம் பண்ணணும், என்னை வந்து அவங்க ஆபாசமா தாக்குதல் நடத்துறாங்க, என்னுடைய மனைவி என்னுடைய மகளுடைய போட்டோவை எடுத்து போட்டு விமர்சனம் செஞ்சாங்க. உதாரணமா நான் வந்து சமீபத்தில் அவருடைய இடத்துல மாநாட்டில் வந்து அவர் பேசும்போது எல்லா 234 தொகுதியிலையும் என்னுடைய முகம் தான் நிற்குது, நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
அதுக்கு நான் ஒரு பதில் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அப்ப 234 தொகுதியிலையும் நிற்கக்கூடியவர்கள் உங்களை மாதிரியே, அதாவது விஜய் அவர்களை மாதிரியே நீங்கள் தன்னுடைய தோழியினுடைய திருமணத்துக்கு போகும்போது இன்னொரு தோழியை தனி விமானத்தில் அழைச்சிட்டு போறதுக்கான உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கு பதிலுக்கு அவங்க நையாண்டியா தான் பதில் சொல்லியிருக்கணும். ஆனா அதை விட்டுக்கிட்டு என்னுடைய குடும்பத்தை இழுத்து தவறாக சித்தரிச்சது தவறு அப்படின்னாரு. நியாயமானதுதான், கரெக்ட். அதுக்கு நையாண்டியா நீங்க பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னாரு. நீங்க வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் பதில் சொல்றேன். நிச்சயமாக PR சுந்தரருடைய மனைவியை பத்தியோ அவருடைய மகளை பத்தியோ தவறாக பேசுறது தப்பு தான். சில பேர் பேசியிருந்தாங்க. நிச்சயமாக மாற்று கருத்து நமக்கு இருக்கு. அது ஒரு 1000 அந்த அளவுக்கு தான் கமெண்ட் வந்திருக்கும் வைங்களா. தளபதியினுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறான், லட்சக்கணக்கில் இருக்கிறான். அதுல இது ஒரு ஃப்ரெஞ்சு குரூப். அவர்கள் யார் என்ன சொன்னாலும் அவர்களை தடுக்க முடியாது. எல்லா கட்சியிலும் இப்படிப்பட்ட கூட்டம் இருக்கதான் செய்து மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் பேசுனது தப்பு, மாற்று கருத்தே கிடையாது. நான் கேட்கிறேன், விஜய் அவர்களை விமர்சனம் செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க சொன்னதனுடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். விஜய் அவர்கள் அவர் ஒரு அரசியல் கட்சி வந்திருக்கிறார், அவரை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. பப்ளிக் ஃபிகர் ஆயிட்டார். ஒரு பொதுவாக எல்லா நபருக்கும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்காருன்னு சொல்லலாம். அதனால் அவரை நீங்கள் விமர்சனம் செய்ததில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவருடைய தோழியை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவியினுடைய மானம் உங்களுக்கு முக்கியம்னா விஜய் அவர்களுடைய தோழி அவருடைய மானம் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு வருத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா, விஜய் அவர்களுடைய தோழி, ஈவன் அவர்கள் நடிகையா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இல்லையா? அவர்களுக்கு ஒரு குடும்பம் இல்லையா? நான் கேட்கிறேன். அப்படி யோசிக்க மாட்டீங்களா? நீங்க விஜய் அவர்களை மட்டும்தான் பார்ப்பீங்களா? விஜய் அவர்களோடு சேர்ந்து இங்க எந்த பெண்ணை தொடர்பு படுத்தி பேசுறீங்களோ அந்த பெண்ணுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு மானம் இருக்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த பெண்ணுக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்து இருக்கு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டீங்களா? அப்படிங்கிறது உங்களுடைய புத்திக்கு உரைக்கலையா? கேட்கிறேன். அப்படிங்கிறது உங்களுடைய புத்திக்கு உரைக்கல. உங்களுடைய மகளை, உங்களுடைய மனைவி போட்டோ எடுத்து போட்டு சொன்ன உடனே உங்களுக்கு பயங்கரமா வருத்தம் வந்துடுச்சுன்னு சொன்னா நான் சொல்லிடுறேன். திரிஷா அவர்களை விஜய் அவர்களோடு இன்னொரு பெண்ணை தொடர்புபடுத்தி பேசுறீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கும் சேர்த்தானே மானம் போகுது, அந்த பெண்ணுக்கும் சேர்த்தானே கெட்ட பேர் உருவாகுது. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அந்த பெண்ணுடைய குடும்பம், அந்த பெண்ணுடைய தாயார், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே தெரியல. அப்படித்தானே? சரி, தம்பிகளுக்கு நாம ஒரு அட்வைஸ். அண்ணன் சொன்னது மாதிரி அவர் ஒரு நையாண்டியா நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தா பதிலுக்கு நீங்க நையாண்டியாவே பதில் சொல்லியிருக்கலாம். ஆபாசமா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருந்தார்? விஜய் அவர்கள் தன்னுடைய தோழியினுடைய திருமணத்துக்கு இன்னொரு தோழியோடு தனி விமானத்தில் பயணம் செஞ்சது போல 234 தொகுதியிலையும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தன்னுடைய தோழியினுடைய திருமணத்திற்கு இன்னொரு தோழியோடு தனி விமானத்தில் பயணம் செய்வதற்கு அனுமதி இருக்கான்னு கேட்டிருந்தாங்களா? அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும்னா, அந்த 234 தொகுதியில போட்டியிடக்கூடிய ஏதோ ஒரு வேட்பாளருக்கு அவருடைய தோழியாக உங்களுடைய மகளோ அல்லது அவருடைய தோழியாக உங்களுடைய மனைவியோ இருந்தால் அவரை அந்த வேட்பாளரோடு அவர் தனி விமானத்தில் போறதுக்கு PR சுந்தர் அனுமதிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப நையாண்டியாவே கேட்டிருந்தா போதுமே. அதை விட்டுட்டு ஏன் அன்பு சகோதரர்களே நீங்க ஆபாசமா பேசுறீங்க? ஆபாசமா பேசுறது தப்பு, சரியா? அவரு கேட்டது மாதிரியே நீங்க பதிலுக்கு நையாண்டியா பதில் சொல்லிருங்க. இதுல முட்டு யாரு கொடுக்குறாருன்னா சாட்டை கொடுக்குறாரு. இதுலதான் ஆபாசம் எதுவுமே இல்லையே நீங்க கேட்ட கேள்வியில அப்படிங்கிறார். அதாவது யார் சொல்றா? நம்ம சாட்டை துரைமுருகன் சொல்றாங்க. நம்ம சாட்டை துரைமுருகன் இன்னொரு கேள்வி கேட்பேன். சாட்டை துரைமுருகன் ஒரு அரசியல் களத்துல இருக்கிறார். அவர் அரசியல் ரீதியாக பல பெண்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும், மாற்றுக்கிறதே கிடையாது. பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ஃபர்கானா இருக்கிறார், அனீஸ் ஃபாத்திமா இருக்கிறார், பல இன்னொரு லேடி இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து, ரொம்ப பயங்கரமா பேரு தெரில, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு, ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரே நிகழ்ச்சிக்கு போறாங்க, ஒரே கார்ல போனாங்கன்னா அதை தப்பா பேசினா இதே PR சுந்தர் அவர்கள் நீங்க தனியா அவங்க கூட கார்ல போனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ல போனதற்காகவே தப்பா பேசினா ஆபாசம் இல்லையா? சாட்டை துரைமுருகன் அதை ஏற்றுக்கொள்வாரா? சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் கூட ஒரு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறதே இல்லை. தன்னை ஒருத்தன் எதிர்க்கிறான் அல்லது தனக்கு எதிராக ஒரு களம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடியவர்களை எந்த இடத்துல இறங்கி வேணாலும் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பலாம் அப்படிங்கிற நினைப்புல சாட்டை துரைமுருகன் இருக்கிறார். இதே சாட்டை துரைமுருகன் தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜய் அவர்களையும் எவ்வளவு புகழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம மீடியா ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல பரவி கிடக்கு.
அப்போ பணத்துக்காக, அதிகாரத்திற்காக அல்லது பதவிக்காக எங்க வேணாலும் வாய் வைக்கலாம்னு இருக்கக்கூடியவன் சாட்டை துரைமுருகன். நீங்க எல்லாம் கொள்கை கோட்பாடுன்னு பேசலாமாடா? பேசலாமா? முதல்ல எனக்கு பிஆர் சுந்தர் மேல கூட எனக்கு கோபம் கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு இதுல பேசிட்டு இருக்காரு. ஆனா அரசியல் களத்துல நிற்கக்கூடியவர்களுக்கு சாட்டை துரைமுருகன் எல்லாம் நான் மண்ணுக்காக நிற்கிறேன், மக்களுக்காக நிற்கிறேன், நியாயமாக நிற்கிறேன், கொள்கை கோட்பாடுன்னு பேசக்கூடிய சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கான்னு நினைக்கும் போது உள்ளபடியே நமக்கு காரி துப்பணும்னு தான் தோணுது. அடுத்து இன்னொன்று சொல்றாரு, நானே அப்படி ஒருவேளை பேசுறதே ஆபாசமாக இருந்தா என் மேல புகார் தானே கொடுத்துருக்கணும், போலீஸ்ல தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். நீங்க ஒருவேளை நாளைக்கு ஆட்சியில வந்துட்டீங்கன்னா நான் உங்களை தாக்கிட்டேன்னு சொன்னா பதிலுக்கு நீங்க என்ன தாக்குவீங்களா? நீங்க காவல்துறைக்கு தானே கொண்டு போகணும், சட்டத்தை உங்க கையில் எடுக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்ட்டு பூமர் மாதிரி கேட்கிறாரு. முதல்ல இதுக்கெல்லாம் அப்படி பார்த்தா டெய்லி ஒவ்வொருத்த மேலேயும் தான் புகார் கொடுக்கணும். ஃபேஸ்புக்கில் ஒரு டக்குன்னு ஒரு பதிவை பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு பதில் அளிக்கிறான். கட்சிக்கு உள்ள இருக்கிறான், கட்சிக்கு வெளியே இருக்கிறான், தளபதியோட ரசிகர் இருக்கான், யாரோ ஒருத்தன் அவன் வந்து உங்களுக்கு எதிராக புகார் கொடுத்துட்டு இருப்பானா? நீங்க அடிச்சீங்கன்னா பதிலுக்கு திருப்பி அடிக்க கூடாதான், என்ன பண்ணணுமா? இவருக்கு எதிராக போய் புகார் தான் கொடுக்கணுமா? அப்ப அடிக்கிறது தப்பு கிடையாது, அடிப்பது சட்டவிரோத செயல் கிடையாது. உங்களுக்கு எதிராக திருப்பி தாக்குறது சட்டவிரோதமா? என்ன என்ன பிஆர் சுந்தர் அவர்களே, என்ன பிஆர் சுந்தர் அவர்களே, இந்த அளவுக்கு லூசுத்தனமா கூமுட்டியா இருந்துட்டு இருக்கீங்க நீங்க. சேர்க்கு சரியில்லை. சீமான் கூட சேர்ந்து அந்த ஆளு மாதிரியே அத்தனை பேருமே பைத்தியம் ஆயிட்டு இருக்கிறான், சோம்பி மாதிரியே மாறிட்டு இருக்கிறான். அதான் உண்மை. யாரோ ஒருத்தர் ஆபாசமா பேசியிருந்த பிரச்சனை இல்லை, எல்லாருமே என்ன ஆபாசமா சொன்னாங்க. இப்ப என்னுடைய வீடியோக்கு தான் நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து ஆபாசமா பேசுறான், திமுக காரன் ஆபாசமா பேசுறான். அப்படின்னா ஒட்டுமொத்தமா அந்த கட்சி அப்படின்னு சொல்றோம். எவன் ஆபாசமா பேசுறானோ அவனை தான் நம்ம திட்ட முடியும். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அபியூஸ் பண்ணக்கூடியவன் இருக்கதான் செய்யறான். அதுல நீங்க அபியூஸ் பண்ணதுனால ஒரு சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள் 4 பேர் அறிந்த ஒரு நபர் நீங்களே இப்படி தரம் தாழ்ந்து கேவலமா எழுதும் போது சாதாரணமா இருக்கக்கூடியவன் எப்படி எழுதுவான்? அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவனை விடவும் கேவலமான கேடுகட்ட ஜென்மம் பிஆர் சுந்தர். நீங்க அவனை விமர்சனம் பண்ணலாமா? ஐயோ என்ன ஆபாசமா பேசிட்டான்ட்டு. ஆபாசத்துடைய மொத்த உருவமா இருக்கிறது பிஆர் சுந்தர் அவர்கள். உங்களை எல்லாம் அப்படிதான் பேசுவான் அவன். சரியா? பேசுனது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனா உங்களுக்கு அப்படிதான் பதில் வரும். சரியா? நீங்க நேர்மையாக நியாயமாக கருத்தை வச்சா, ஏன் எத்தனையோ பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக நேர்மையா நியாயமா கருத்து வைக்கிறாங்க. அதற்கு பதிலுக்கு எல்லாருமே நேர்மையா தான் பதில் சொல்றோம். சரியா? நியாயமா தான் பதில் சொல்றோம். உங்களை மாதிரி தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யக்கூடியவர்களை சில பேர் தரம் தாழ்ந்து அடிக்கத்தான் செய்வான். என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியுமா? அது இயல்பா. அது ஒரு 1,00,000 பேர்ல ஒரு 10 பேர் அப்படி இருக்கதான் செய்வான். அது உங்களுக்கு வருத்தத்தை தருது அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆபாசமா பேசுவதை, நீங்கள் ஆபாசமா விமர்சனம் செய்வதை, நீங்கள் அருவருக்கத்தக்க வகையில விமர்சனம் செய்வதை தவிர்க்கணும். உங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்க வீட்லயும் மருமகள் இருக்கிறார், உங்கள் வீட்லயும் மகள் இருக்கிறார், உங்களுக்கும் மனைவி இருக்கிறார், இவங்களும் தான் பெண்ணு. அதே மாதிரி அவர் ஈவன் நடிகையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மானம் இருக்கு, மரியாதை இருக்குது, சமூகத்துல ஒரு அந்தஸ்து இருக்கு. விஜய் அவர்களை விமர்சனம் செய்வதாக நினைத்து கொண்டு மற்ற பெண்கள் மேல நம்ம அவதூறு பரப்பக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்கும். சரியா? அடுத்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்தியாவில எந்த கட்சியிலுமே இல்லாத குழந்தைகள் அணின்னு சொல்லி ஒரு அணி நம்ம கிட்ட இருக்குதான், தமிழக வெற்றி கழகத்துல இருக்குதான். இவரு பார்த்தாரா? இவரு யோ என்னையா நீங்க போற போக்க பார்த்தா மரியாதை இல்லாம திட்டிடுவோம் போல இருக்குது. எல்லாம் தெரிஞ்சது மாதிரியே பேசுறீங்களாப்பா? நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு சமூக ஊடகத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சு சொன்னான்னா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அதை ஆதாரம் மாதிரி வச்சு பேசுறீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம்? அடுத்து தொடர்ந்து இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், இவருடைய கொள்கை தலைவர் காமராஜர், அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 1967 காமராஜர் தான் திமுக தோற்கடிக்குது. அப்ப அந்த தோல்வி, அதாவது காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட அந்த விஷயத்தை எப்படி வரலாற்று ரீதியா பதிவு செய்வீங்க அப்படிங்கிறாங்க. திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். அப்ப அதையே நம்ம மேற்கோள் காட்டுறோம். ஒண்ணு. அடுத்து இவர்களுக்கு என்ன கொள்கை? வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். வேலு நாச்சியார்களுக்கு தனியா கொள்கை கிடையாது, வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு தான். சரி, நீங்க பிரபாகரனை ஏன் கொள்கை தலைவராக எடுத்திருக்கீங்க? பிரபாகரனுடைய எந்த கொள்கையை நீங்க எடுத்திருக்கீங்க? திரள் நிதி பிரிச்சு மக்கள்கிட்ட இருந்து 5, 10ன்னு பிச்சை எடுத்து அதுல சொகுசு வாழ்க்கை வாழ்றவன்லாம் இதை வந்து விஜய் அவர்களை விமர்சனம் செய்யலாமா? கேரளால இருந்து ஒரு புள்ள வந்துச்சு, அது உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, தளபதி பார்த்தாரு, அதான் அவருடைய மனம்.